Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காசிநாத பாரதி காங்கிரஸ் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலுவாகுதுன்னு பார்க்குறீங்களா? நிச்சயமாக. அதாவது இதே மாதிரி ஒரு நிகழ்வு அதிமுக கூட்டணியில் வேற ஒரு கட்சியிலேருந்து இணைந்திருந்தாங்கன்னா வானத்திற்கும் பூமிக்குமாக கூட்டணி தர்மத்தை மீறி விட்டார்கள், கூட்டணி தர்மத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார்கள்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க திமுகவை சேர்ந்தவர்கள். தாங்க செய்கிற போது அது நியாயமாகப்படும். நேற்றைக்கு சகோதரி ஜோதிமணி அவர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தேன். ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து ஒருத்தர் இணைகிறாருன்னா அவரை இணைக்காமல் இருப்பது தான் கூட்டணி தர்மம். அது மாதிரி கூட்டணி தர்மம்னு விரும்பி ஒரு கட்சிக்கு இல்லைங்க, ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே தான் நீங்கள் கேட்டது மாதிரியே இந்த திமுகவிலேருந்து காங்கிரஸில் சேருவாங்க. அப்புறம் கூட்டணிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன இருக்கிறது? அதாவது எதிர் இயக்கம்ங்கிறதுக்கும் கூட்டணி என்பதற்கு இல்ல வேறு மாற்று அணியில் இருக்கிற போது வேற சேருவதுங்கிறது வேறு. அதே கூட்டணியில் இருக்கிற போது இது மாதிரி சேருவது என்பது அந்த கூட்டணி தர்மத்தை மீறுவதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்ன ஒரு தர்ம சங்கடம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு தர்ம சங்கடம்னு கூட சொல்ல முடியாது, அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் வந்திருக்கிறது. அவர்களுடைய பேர வலிமையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை அந்த கட்சி அந்த ஒரு இயக்கம் உருவாகின்ற வரை காங்கிரஸ் ரொம்ப இன்டாக்டாக தான் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் தற்போது திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் 117 தொகுதியில் நம்ம போட்டியிடணும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். 234 ஏறக்குறைய பாதி தொகுதிகளில் அவர் போட்டியிடணும்னு சொல்லி. அதே போல் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த KS அழகிரி அவர்கள் சாரையை அவர்கள் குடித்துவிட்டு சக்கையை நமக்கு கொடுக்கிறார்கள்ங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் தரவுகள் பிரிவினுடைய மாநில செயலர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கமானவர், நாங்கள் தன்மானத்தோடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதற்கடுத்ததாக ராஜேஷ்குமார் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து விட்டு வரும்போது நாங்கள் எங்களுடைய அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், அதாவது யார் கூட்டணிக்கு வேணாலும் போகலாம், கூட்டணி கணக்குகள் மாறலாங்கிற ஒரு அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. இப்படி அவர்கள் பேசுவதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் இன்றைக்கு 2011 திமுக கூட்டணியில் அவர்கள் அன்றைக்கு CBI ரெய்டை அண்ணா அறிவாலயத்தில் மேலே நடத்தி கொண்டு கீழே 63 நாயன்மார்களைப் போல 63 தொகுதிகளை 2011 பெற்றார்கள். அதுவே 2016 43 தொகுதியாக குறைந்தது. 2021 25 தொகுதியாக குறைந்து கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக குறைந்து கொண்டே வந்தது. இப்போது ஏன் பேசுகிறார்கள் என்று சொன்னால் 2021 25 தொகுதிகள், 2011 63 தொகுதி, அதெல்லாம் நான் ஆதென்டிகேட்டா தான் பேசுறேன். 2021 25 தொகுதி, 26 இன்னமும் குறைந்து விடுமோ? இப்போதே பேர வலிமையை நம்ம பேச ஆரம்பிச்சாதான், விஜயை சொல்லியாவது பேச ஆரம்பிச்சாதான் நம்ம அந்த 25 தொகுதியாவது தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கின்றார் சார் காசிநாத பாரதி. இருந்தாலும் அந்த கட்சி நாங்கள் இன்னொரு அணிக்கு போவோம்னு அவங்க சொல்லலை. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், நிறைய தொகுதிகள் வேண்டும், ஒரு கட்சியினுடைய ஜனநாயகபூர்வமான கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனால் அதிமுக இருந்து அந்த கூட்டணி பிரிந்து இருக்கிறது, வெளியே வந்து விடுவார்கள் அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் அதிகமா எஸ்டிமேட் பண்றது தவறில்லை. எந்த புள்ளியிலையும் நாங்க திமுக கூட்டணி வெளியில வருவோம் சொல்லல. இந்த 117 தொகுதிகள் என்கின்ற குரல் 4 மாதத்திற்கு முன்போ 5 மாதத்திற்கு முன்போ, பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய்னு நீங்க வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஆஃப்டர் விஜய்க்கு பிறகு இவங்களுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. இல்லைன்னா அவங்க அதிமுக கூட்டணிக்கு வர முடியாது. ஏன்னா பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் 6 மாதமா. அப்படி இருக்கிற போது இப்போது அவர்களுக்கான வாய்ப்பு பேர வலிமை எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், தாவேகாங்கிற ஒரு ஓப்பன் ஒரு அணி இருக்கிற போது அங்கு இணைவோம் என்று சொல்லி இங்க பேர வலிமையை உயர்த்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இருக்கிற வரை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் KS அழகிரி இருக்கும்போது 2021 தேர்தலிலேயே அவங்க அதிக இடங்கள் கேட்க தான் செஞ்சாங்க. ஆனா கொடுக்கிற இடங்களுக்கு அவங்க ஒத்துக்கொண்டார் இல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர் ஒரு உரசல் போக்கை கடைபிடிக்கின்ற சூழ்நிலையில் அந்த மாநில தலைவர் மாற்றப்பட்டார். நல்லா நீங்க அரசியலை ஊர்ந்து கவனிப்பாராக இருந்தால் நிச்சயமாக நான் தெளிவாக கவனிச்சேன். அந்த திமுக தலைமையோடு அவருக்கு ஒரு கான்ட்ராடிக்ஷன் வர்ற போது அடுத்தடுத்த நாட்கள்லேயே அவர் மாற்றப்பட்டார். அது உங்க உட்கட்சி இல்ல, அது உங்க உட்கட்சி உங்க உட்கட்சி விவகாரம். அது அதைத்தான் சொல்ல வர்றேன். உங்க உட்கட்சி விவகாரம் நீங்க உங்களுடைய நேரத்துல நீங்க பேசுங்க. நான் ஒன்றும் இதை சொல்லலை. நான் அவங்க பேச
இல்ல அவங்க உட்கட்சி விவகாரத்துல இல்ல அவங்க உட்கட்சி விவகாரம் நான் ஒன்றும் தவறா சொல்லலையா, அந்த நடந்த நிகழ்வை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறேன். மாற்று கருத்து கூட இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். என்ன இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பேரியக்கம் வந்து தங்களுடைய இருப்பை இன்றைக்கு அந்த மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கணும், நாங்க முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப அந்த கட்சியை வளர்ப்பதற்கான இவர்களுக்கு கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் 93 தொகுதிகளை வைத்துக்கொண்டு 2006 வந்து ஒரு மைனாரிட்டி திமுக அரசு அமைந்திருந்தது. அன்றைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்தது. 2006 அன்றைக்கு வந்து நாங்க வந்து கூட்டணி அரசு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கலைஞர் அடிபணிந்து தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அவர்கள் இயக்கத்தை வளர்க்க விரும்பவில்லைங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல நாங்க அறுதியிட்டு வலிமையாக நாங்க சொல்ல உங்களுக்கு எப்படி அதிமுகவுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவா ஒரு நினைக்கிறீங்க? எது இல்ல அந்த திமுக அதாவது சகோதரி ஜோதிமணி அவர்களை நாங்க பேட்டி கொடுக்க சொல்லல. அவர்களுடைய செயல்பாடுகள் அங்க கவிதா போய் சேர்றாங்க, கரூர்ல இருக்கிற மகளிர் அணி பொறுப்பாளர் போய் இல்ல கிரீஷ் ஜோடங்கர் சொன்னதெல்லாம் அவங்க மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல அவரும் கட்சியில இல்லைன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. எடப்பாடி கட்சியில இல்ல நான் சொல்லவா? எங்க மாநில தலைவர் பிச்சைக்காரன்றாரு. அப்ப நான் அவருக்கு எதனா வார்த்தை உபயோகப்படுத்தவா? அவர் அதிமுகவே இல்ல, அவர் அதிமுக போய் அடகு வைக்கிறாரு நான் சொல்லட்டுமா? ஜோதிமணி காங்கிரஸ் கட்சின்னு சொல்றாங்க, நீங்க அவங்க காங்கிரஸ் கட்சியே இல்ல, ஏதோ காங்கிரஸ் குடும்பம்னு சொல்றீங்க. காங்கிரஸ் குடும்பம் தான் அவங்க. எங்க நீங்க அதிகாரப்பூர்வ பதவியில அந்த அம்மா இருந்தாங்கன்னா லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியில அதிகாரப்பூர்வமா கவிதா இருந்தாங்கன்னா லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க அவங்க. சரி, அப்போ ஏதோ ஒரு நபரை செந்தில் பாலாஜி தன் கட்சியில இணைத்து கொண்டு தவறாக திமுக போர்ட்ரைட் பண்றாங்க. ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி கவிதா என்கிற ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியல, கரூர் மாவட்ட செயலாளருக்கு இது தெரியலங்கறீங்க. தவறான ஒரு தகவலை கவிதா அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவங்களோட செந்தில் பாலாஜிக்கு தெரியாம கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக அரசியல் செய்யக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவங்க எந்த நிர்வாகின்னு கூட தெரியலன்னு சொல்றீங்க. எப்படிங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்டத்துல இருக்கு அப்படினா எனக்கு மாவட்டத்துக்கார நிர்வாகிகள், எனக்கு அங்க இருக்க கூடிய விசிக நிர்வாகிகள், எனக்கு அங்க ஷேக் ஹசீனா அவங்க அந்த மாவட்ட பேர் ஷேக் ஹசீனா கிடையாது, பேர் சையத் ஹசீனா. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீகோட நிர்வாகிகளா எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. காங்கிரஸ்ங்க அதெல்லாம் அவசியம் கிடையாது. அதாவது அவருடைய ஆபீஸ் தெளிவா குறிப்பிட்டு விட்டது. நீங்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு திமுகவோட மாவட்ட செயலாளருக்கு திமுகவோட நிர்வாகி தெரியலன்னா கேளுங்க. காங்கிரஸோட நிர்வாகி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. விசிகாவோட நிர்வாகி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நியூஸ் 7ல வேலை பண்றவருக்கு நியூஸ் 18ல இருக்கிற ஒரு நிர்வாகி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்களோட பேரண்ட் கம்பெனியா இருக்கலாம். பட் அதனால வந்து உங்களோட சேம் டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கதா இருக்கலாம். மாவட்டத்துக்குள்ள தெரியாம இருக்கும் அப்படின்னு ஒரு மூத்த மாவட்ட செயலாளர் கம்ப்ளீட் பண்ணவே விடல. அவங்க வந்து நான் ஒரே ஒரு நிமிஷம் மேடம் கம்ப்ளீட் பண்ணல. உங்களுக்கு நான் இடைசுருகளா வரேன். அவருடைய நேரம் நீங்க அவருடைய நேரத்துல குறுக்க வந்துட்டு இருந்தீங்க. அதுக்கு தான் நான் கிளாரிட்டி பண்ணிட்டு இருக்கேன். சரி நீங்க சொல்லுங்க சார். இப்ப காங்கிரஸ் கூட்டணி அவங்களுடைய கட்சி விவகாரம் இதெல்லாம் விடுங்க. இந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய கான்கிரீட் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்கிரீட் கூட்டணி தமிழக மக்களின் நலனுக்காக என்ன செஞ்சுது அதைத்தான் நாங்க கேட்க வர்றோம். என்ன நான் கூட்டணி சொல்ல, இப்போ அங்க பிரிவினை உங்களுக்கு என்ன செஞ்சது? நீங்க ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாங்களா? இல்ல அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவிற்கும் இருக்கிற கூட்டணின்னு கேட்டிங்கன்னா உடனே பாசிச கூட்டணி, சனாதன கூட்டணி இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுடைய கூட்டணி வந்து ஏதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தானே முன்னின்று நடத்தியது போல ஒரு மாயையை கட்டமைக்க முயல்வார்கள். அப்படி கட்டமைக்கின்ற போது பார்த்திங்கன்னா கீழடி ஏதாவது ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஆக்கத்திற்கு வருவார்கள். நாங்கள் திரும்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழகத்திலிருந்து வந்த ஏறக்குறைய 5க்கும் மேற்பட்டவர்களுக்கு சரி நீங்க மேல்ட பொறுப்பாளர் என்ன சொன்னாரு அதை மட்டும் நீங்க மேல்ட பொறுப்பாளர் அந்த கட்சி தான் சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாருங்கிறத மட்டும் சொல்லுங்க. யாரு? கிரீஷ் ஜோடங்கரா? கிரீஷ் ஜோடங்கர் 117 தொகுதியில் போட்டி போடுவோன்னு சொன்னாரு. சரி, திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாட்டில். அதை ஒட்டி தான் வந்து அடுத்தடுத்து KS அழகிரி சொன்னார். அந்த மாதிரி வந்து அவர்களுடைய இது வந்து அன்னைக்கு 63 இருந்த தொகுதி 2016 43 ஆயிடுச்சு,
45 விருப்பத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க, அவங்களுடைய விருப்பத்தை தானே சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, அதுல ஒண்ணும் இல்லைன்னா நாங்க இன்னொரு ஆப்ஷனை தேடுவோம்னு சொன்னாங்க. இல்ல, அதற்கான இப்ப வந்து விஜயனுடைய வருகைக்கு பிறகு அவர்களுக்கான பேர வலிமை அதிகமாக இருக்குங்கிற கருத்தை தான் நான் பதிவு வைக்கிறேன். நான் வந்து எதுவும் தவறாக இதை சொல்லலை, ரைட்டுங்களா? பேர வலிமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த விஜயனுடைய கட்சி தாவேக்காங்கிற ஒரு கட்சி வரலன்னா அவர்களுக்கான பேர வலிமை கம்மியாக இருந்திருக்கும். அந்த பேர வலிமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள்ங்கிற கருத்தை தான் பதிவு வைக்க விரும்புகிறேன். சரி.